ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு? என்ன பர்பஸ்க்காக, என்ன காரணத்துக்காக? விமன்ஸ் ஏதாவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்படுதுங்க சார். அது இந்த ஆய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது. உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதின்னு யாராவது இருக்காங்களா? சுமதின்னு ஒரு எஸ்எஸ்ஐ இருக்காங்க சார், கோர்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே. ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி, ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க. போடுறேன் மைக்ல. ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம் சார். மேடம், என் ராஜேஸ்வரி. நேற்று அரசுல நீங்க உடம்பு முடியலன்னு வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? உங்களை ஸ்டூடெண்ட் ஆடுறீ, நீ வந்தாலும் வராட்டேன்டா வை மக்கள். எஸ்பி ஆபீஸ் கேட்டுச்சா? கேட்டுச்சியா, தெளிவா கேட்டுச்சியா. ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க, பப்ளிக்ட ஒரு நல்ல முறையில் பேசலீங்க, அன்வன் வேர்ட்ல பேசுறாங்க. வணக்கங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர், இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார், இது எதாவது தெரியாம பேசிப்பாங்க சார். சாரி. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? தெரியாம பேசியிருப்பாங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? மைக்ல பதில் சொல்றீங்களா? நேரில் வந்து நிக்க வைக்கவா? ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் சார், ரிசீவ் பண்ணிட்டேங்க சார். பேசுறது தப்பு தாங்க சார். நான் வான் பண்ணிடுறேங்க சார். உடனே சார். அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. எஸ்பி ஆபீஸ். வணக்கம்யா. உடனே அந்த அம்மாவை ரேஞ்ச் விஆர் அனுப்புங்க. ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும். இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க. ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க, ஆர்டர் வரும். ஐயா சொன்ன உத்தரவு